நான் இந்த தேதி குறிக்கப்பட்டு பொதுமக்கள் வேண்டுகோளையும் ஏற்கனவே என் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கனலாக கண்டு கொண்டிருந்த இந்த மோசமான இந்த கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாகவும் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த போது பேசியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடித வாயிலாக தந்தோம். ஒரு கவன ஈர்ப்பையும் நான் கொண்டு வந்தோம். ஆனால் இதுவரையில் அது தடுத்து நிறுத்தப்படவில்லை. நாளுக்கு நாள் மிக மோசமான ஆபாசமான அருவருக்கத்தக்க கட்டிப்புடி காட்சிகளும் கண்ட காட்சிகளும் எங்கள் இல்லங்களில் எங்களை அறியாமலே எங்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் உறவுகளும் பெண்களும் இளம் பெண்களும் பார்க்கக்கூடிய அவருடைய வன்மத்தை தூண்டக்கூடிய வக்கரத்தை தூண்டக்கூடிய ஆபாசத்தை தூண்டக்கூடிய வேலையை தொடர்ந்து தொலைக்காட்சி விஜய் செய்து வருகிறது. ஆதலால் எங்கள் கட்சியினுடைய மகளிர் பிரிவு ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயக போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு அவர்களே தலைமையேற்று அவர்களே முன்னிலையேற்று அவர்களே வரவேற்புரையாற்றி அவர்களே அதை தொகுத்து வழங்கி இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பெண் ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து எடுத்த இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த பெண்களையும் பாதுகாப்பு அரணாக இருந்த ஆண்களுக்கும் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நான் நன்றி மட்டுமே கூறியிருக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய உணர்வுகளை விஜய் தொலைக்காட்சி நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும். அதுபோன்று தமிழ்ச் சமூகம் கொண்டாடிய எங்களில் ஒருவனாக திரைத்துறையில் சென்று வெற்றியடைந்த மக்கள் செல்வன் என்று போற்றப்பட்ட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தயவு செய்து இதை நீங்கள் தொகுத்து வழங்குவதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வெளியேறி தமிழ்நாட்டில் ஏற்கனவே மனிதர்கள் உருவில் சில மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 11 மணிக்கு தன் ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு காரில் ஒரு பெண்ணை கோவையில் எவ்வளவு மோசமாக குடிப்போதைக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையாக இருந்த சமூக விரோதிகள் அந்த பெண்ணை சீரழித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இதே சென்னையில் இந்த பிக் பாஸ் நடைபெறுகின்ற அதற்கும் அடுத்த பின்பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு குழந்தையை சீரழித்த பதிவுகள் எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கு தெரியும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பெண்கள் எவ்வளவு மிக மோசமான வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள், மனச்சிதைவுக்கு உள்ளாகிறார்கள், கூட்டு குடும்ப வாழ்வு முறை சிதைக்கப்படுகின்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நானும் அறிவேன். நண்பர் விஜய் சேதுபதி அவர்களும் அறிவார்கள். விஜய் டிவியுடைய தொலைக்காட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அறிவார்கள். ஆக இது மிரட்டல் அல்ல, இது அன்பான வேண்டுகோள்.